இங்கே கோர்ட்டில் ஒவ்வொருத்தவங்களும் பேச பேச இங்கே கமலை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லா ஆதாரமும் இங்கே ஈஸ்வரிக்கு எதிராக தான் இருக்குன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஒரு பக்கம் இங்கே ராதிகா கொஞ்சம் கவலைப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் வந்துட்டு தன்னுடைய குழந்தைய கொண்டது அவங்க தான்றதுனால இவங்க ரொம்ப கோவத்தில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படி கோர்ட்டில் தீர்ப்பு வந்ததுக்கப்புறமா வெளியில் வராங்க. அதாவது 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்கணும்னு சொல்லிடுறாங்க. இதனால இங்கே ஈஸ்வரியும் அங்கே தாத்தாவும் ரொம்ப அழுக. வீட்டுக்கு வந்து தாத்தா கதறி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. தாத்தா இப்படி அழுகிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசே கேட்க மாட்டுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ராதிகாவை பார்த்து கேள்வி வேற கேட்குறாங்க. நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லைன்னு சொல்ல, நான் மட்டும் என்ன நினச்சி பார்த்தேனா அத்தை இப்படி செய்வாங்கன்னு நானும் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்ல, ஏங்க உங்களுக்கு அத்தையை பற்றி நீங்கள் இவ்வளோ தான் புரிஞ்சு வச்சுருக்கீங்களான்னு சொல்ல, நான் அவங்கள நல்லா தான் புரிஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்லி இங்கே ராதிகாவும் சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன என் பொண்ணுக்கிட்ட இப்படி சண்டை போட்டுட்ருக்க? இது எல்லாத்துக்கும் உங்கள் அத்தை தான் காரணம். கூடவே நீயும் இருந்தாலும் இருந்திருப்ப. உன்னையும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். போனால் போகுதுன்னு விட்டா பாரு அப்படின்னு எங்கள் கமலா சொல்ல, இங்கே கமலா இப்படி பேசும்போது எங்கள் பாக்யாவுக்கு பயங்கர கோவம் வருது. பேசாமல் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, உங்ககிட்ட நான் எதுவும் பேசலைன்னு சொல்லி இங்கே பாக்யா பயங்கர கோவப்படுறாங்க கமலா கிட்ட. இதனால கமலா அமைதியாக இருக்க அந்த நேரம் பார்த்து எழில் முடி வராங்க. வாமா பாட்டியை பார்க்கலான்னு சொல்லி பாட்டியை பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா எங்கள் ஈஸ்வரியையும் கூட்டிகிட்டு போய்ட்றாங்க. வீட்டுக்கு வந்த கையோடு எல்லாரும் பயங்கர சுகத்தில் இருக்க. அப்போ பாக்யா வந்துட்டு வெளியில் வராங்க. வெளியில் வர பாக்யா கிட்ட அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வருத்தவங்களா ஈஸ்வரி எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க எப்படியும் வெளியில் வந்துடுவாங்க, அவங்க எந்த தப்பும் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் இங்கே பாக்யா சொல்கிறாங்க. அதே கவலையோட தான் வீட்டுக்கு வராங்க. வீட்டில் யாரும் பார்த்தா யாருமே எதுவுமே சாப்பிடக்கூட இல்லை. எல்லாரும் அதே யோசனையில் அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ என்னம்மா பண்ண போகிறோம்? பாட்டி மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நம்ம எப்படி நிரூபிக்க போகிறோம்? இப்படி எல்லாருமே பாட்டிக்கு எதிராக சாட்சி சொல்லும் பொழுது பாட்டி மேலே தான் தப்பு இருக்குன்ற மாதிரி அவங்களும் ஏதாவது தீர்ப்பு கொடுத்துருவாங்களோ? 15 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும் பொழுது நம்ம ஆதாரத்தோட போகணுமா அப்படின்னு எழில் சொல்கிறாங்க. இதை கேட்டு செழியணும், ஆமாம்மா பாட்டியை இதுலேருந்து காப்பாற்றணும்னா நம்ம தான் ஆதாரத்தை திரட்டணும். நம்ம இப்படி அழுதுகிட்டே இருந்தால் எதுவுமே செய்ய முடியாது. நீ தானே எல்லாருக்கும் தைரியம் சொல்லணும்னு சொல்கிறாங்க. நானும் அதை பற்றி தாண்டா யோசனையில் இருக்கேன். இப்போ வெளியில் போயிட்டு வரும் பொழுது 1000 பேர் 1000 கேள்விகளை கேட்டாலும் ஆனால் இங்கே ஈஸ்வரி பாட்டி மேலே எந்த தப்பு இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே இங்கே அத்தையை பற்றி தெரிஞ்சிருக்கும் போது இந்த குடும்பத்தை சேர்ந்த, அதாவது உங்கள் அப்பாவுக்கு அவங்கள பற்றி ஒன்றுமே தெரியாமல் போயிடுச்சேடா. அவர் ஒரு பக்கம் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுத்திருந்தாருன்னா இந்நேரம் நம்ம அத்தைக்கு இந்த மாதிரி நிலைமை வந்திருக்குமான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க பாக்யா. ஜெனி, செல்வின்னு எல்லாருமே பாக்யா பக்கம்னு பாக்யாவுக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கையான ஆறுதலை தான் கொடுக்குறாங்க. இங்கே செல்வி சொல்கிறாங்க, பேசாமல் நம்ம பழனிசாமி சார்ட்ட உதவி கேட்கலாமா? அவர் மூலமாக ஏதாவது உதவி கிடைக்குதான்னு பார்க்கலாமான்னு சொல்ல, எப்படி அவர் மூலமாக உதவி கேட்டாலும் இங்கே கோர்ட்டு கேஸுன்னு வரும்பொழுது அவங்க சொல்கிறத தான் எல்லாரும் கேட்டாகணும். இங்கே இவர் சொல்கிறதையா கேட்பாங்க? இதுக்கு எல்லாமே நம்ம ஒரு முடிவு எடுக்கணும்னா நமக்கு ஆதாரம் வேணும். இங்கே அத்தை மேலே தப்பு இல்லை அப்படின்ற ஒரு ஆதாரம் நம்ம கைக்கு கிடைக்கணும். அது கிடைச்சா மட்டும்தான் நம்ம அவங்கள வெளியில் கொண்டுட்டு வர முடியும்னு சொல்கிறாங்க. அது எப்படிக்கா? நடந்த விஷயம் இந்த வீட்டிலே இருந்தாலாவது நம்ம ஏதாவது ஆதாரம் சிக்கத்தானே பார்க்கலாம். நடந்தது அந்த வீட்டில், அந்த வீட்டுக்கு நம்ம போக முடியுமா? அந்த வீட்டிலேருந்து ராதிகாவும் அவங்க அம்மா கமலாவும் நம்மளை உள்ளேலாம் விடவே மாட்டாங்க. அவங்க எப்போ தண்டனை வாங்கி கொடுக்கலான்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும் பொழுது நம்ம எப்படிக்கா அந்த வீட்டுக்கு போக முடியும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் என்ன, அங்கே நடக்கிறதெல்லாம் சிசிடிவி கேமரா வச்சு யாராவது எடுத்துட்டா இருக்காங்க? அங்கே அதுவுமே இல்லையேக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் பாக்யா வந்துட்டு யோசிக்கிறாங்க. இப்போ அதே யோசனை தாண்டி எனக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே போய் நம்ம எதுவுமே பார்க்க முடியாது, என்ன நடந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கவும் முடியாது. அவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அதை தான் எல்லாருமே நம்புவாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்ற யோசனையில் தான் நானும் இருக்கேன்னு சொல்ல, அங்கே தாத்தாவும் அதே யோசனையில் எங்கள் பாட்டி பற்றின கவலையில் இறந்துக்கிட்டு இருக்காங்க. கூடவே எழிற்செல் என்ன எங்கள் தாத்தாவுக்கு தைரியமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாக்யா செல்வியை கூட்டிகிட்டு வா செல்வி, நம்ம கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலான்னு சொல்கிறாங்க. அப்போ எழில் திடீர்னு இங்கே தன்னுடைய அம்மாட்ட சொல்கிறாங்க, பேசாமல் நம்ம அந்த வீட்டில் யாருமே இல்லை, அவங்கக்கிட்ட கேட்க முடியாதுன்னா மயுக்கிட்ட கேட்கலாம்ல. மயு அப்போ அந்த இடத்துல இருந்தாலா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டா அவன் மூலமாக உண்மையை தெரிஞ்சுக்கலாம்லமான்னு சொல்ல, இங்கே பாக்கியா மயுவை தேடி போகிறாங்க. மயுவை தேடி போகும்பொழுது மயு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் ஆண்டின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்ல, இதை கேட்ட எங்கள் பாக்கியாவுக்கு ஒரு நம்பிக்கை வருது. எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம அத்தையை காப்பாற்றிடலாம் நினச்சிட்டு எங்கள் பழனிசாமி சாருக்கு அதுக்கு முன்னாடி செல்வி ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டு எங்கள் பழனிசாமி வீட்டுக்கு ஓடோடி வரேன். இங்கே அதுக்குள்ள விஷயத்தை கேள்விப்பட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக இந்த விஷயத்தை எல்லார்கிட்டையுமே சொல்கிறாங்க பாக்கியா. இதை கேட்ட எங்கள் தாத்தாவுக்கு ஒரு நம்பிக்கை பிறகுது.
சரின்னு சொல்லிட்டு எங்க பாக்கியம் என்ன பண்றாங்கன்னா, பழனிசாமிய கூட்டிட்டு வக்கீல பார்க்கறதுக்காக போறாங்க. அங்க போனதுக்கப்புறம் வக்கீல் என்ன சொல்றாருன்னா, "நீங்க அந்த பொண்ண நேர்ல கூட்டிட்டு வந்து சாட்சி சொல்ல வச்சா மட்டும் தான் உங்க அத்தைய வெளில கொண்டு வர முடியும். அது ஒண்ணு நடந்தா மட்டும் தான் முடியும்னு" சொல்ல, அந்த சின்ன பொண்ண எப்படி சார் நம்ம கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும்? அதுவும் அவங்களுடைய கஸ்டடியில இருக்கிற ஒரு குழந்தை. அத நம்ம எப்படி கூட்டிட்டு வர முடியும்? அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இங்க வந்து பழனிசாமி சொல்றாங்க, "இத நம்ம எப்படியாவது செஞ்சு தான் ஆகணும். அப்பதான் உங்க அத்தைய வெளில எடுக்க முடியும் பாக்கியா மேடம்னு" சொல்ல, நானும் அதே தான் சார் யோசிக்கிறேன். இப்போ என்ன சார் பண்ணுறதுன்னு அந்த யோசனையில் இருக்காங்க. நீங்கள் போய் இந்த விஷயத்த வந்துட்டு நேராக கேட்டு பாருங்கன்னு சொல்ல, நேராக கேட்டால் அவங்க எப்படி சார் விடுவாங்க? அவங்க வேணும்னே இதை செய்யணும்னு நினச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இதை எப்படி சார் அவங்க நான் போய் கேட்டால் மையுவை என் கூட அனுப்பி வைப்பாங்க? எனக்கு அதில் நம்பிக்கை இல்லையே சார்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேறு என்னதான் மேடம் வழி? இருங்க யோசிச்சு பார்க்கலான்னு எங்கள் பழனிசாமியும் பாக்கியாட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்க நேரத்தில் அங்கே வீட்டுக்கு போகிற மையுவும் வந்துட்டு இன்னைக்கு பாக்கியா ஆண்டியை நான் பார்த்தேன்னு சொல்லி இங்கே விஷயத்த சொல்ல வராங்க. இங்கே பாக்கியா பற்றி பேசினாலே முக்கியமாக இங்கே ராதிகா ரொம்பவே கோவப்படுறாங்க. ஏன்னா இங்கே கோபி வந்து இப்போல்லாம் பாக்கியா பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டாரோன்ற ஒரு கோவம் தான் ராதிகாவுக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதனால பயங்கரமாக திட்டுறாங்க. இங்கே வந்து உடனே கமலா சொல்கிறாங்க, இப்போ எதுக்குடி குழந்தைய திட்டுறேன்? பாக்கியம் மேலே உள்ள கோவத்தை எதுக்கு குழந்தை மேலே காட்டுற அப்படின்னு சொன்ன உடனே இங்கே உள்ளே கிளம்பி போயிடுறாங்க. என்னமோ பண்ணுமா இவகிட்ட சொல்லி வைன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக உள்ளே போயிடுறாங்க ராதிகா. அப்போ தான் இங்கே கமலா பாட்டி சொல்கிறாங்க, பாட்டி அன்னைக்கு அம்மா கீழே விழுந்தப்போ என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு சொல்ல, என்ன மயூ சொல்கிற? எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியா? அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னல, பின்ன எதுக்காக சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பாட்டி, நீங்கள் எதையுமே சொல்ல மாட்டீங்களே, இன்னமும் அம்மா கிட்டேயும் சொல்லலை, அப்புறம் கோர்ட்டுலையும் நீங்கள் இன்னும் சொல்லலை போல, இல்லைனா பாட்டியை வெளியில் விட்டுருப்பாங்கல்ல, பாட்டி இன்னும் வெளியில் வரலனா நீங்கள் இன்னும் அந்த விஷயத்த சொல்லலை தானே பாட்டி, அதான் நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்க. என்ன என்னடி சொல்கிற அப்படின்னு நினச்சி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இது உடனே தன்னுடைய பையனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த போட்டு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அவங்க பையனும் சொல்கிறாங்க, கண்டிப்பாக இப்போ வந்துட்டு அவங்க எடுக்கிற முடிவு மயுவை கோர்ட்டில் கொண்டு போய் சாட்சி சொல்ல வைக்கிறது மட்டும்தாம்மா. ஏன்னா மயு உண்மையை சொல்லியிருக்கலாம் இங்கே பாக்கியா மேடம் கிட்ட. ஆனால் பாக்கியா என்ன பண்ணுவாங்க, நிச்சயமாக கோர்ட்டுக்கே போயிருந்தாலும் அங்கே சாட்சின்னு சொல்லி மயுவை தான் கூப்பிடுவாங்க. அதுக்கு மயு ஊரில் இருக்கணும்ல, நீ தான் ஏதாவது காரணத்தை சொல்லி மயுவை என் கூட அனுப்பி வைக்கணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே கமலாவும் சரி நான் அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே ராதிகாவை பார்த்து தனியாக பேச போகிறாங்க. இங்கே ராதிகா கிட்ட சொல்கிறாங்க, மயுவுக்கும் லீவ் வருது, இங்கேயும் நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல ராதிகா, மயு இங்கே இருந்து மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருப்பா, அதனால் அவளை கொஞ்ச நாளைக்கு அங்கே அண்ணன் வீட்டுக்கு அனுப்பி வை, அவங்க எல்லாரும் டூர் போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க கூட மயுவும் சேர்ந்து போயிட்டு வரட்டும்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ராதிகாவும், நீ சொல்கிறதும் சரிதாம்மா, நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன், எனக்கும் கோபிக்கும் அதிகமாக சண்டை வரப்போ அவளுடைய முகமும் மாறுத, மனசும் கஷ்டப்படுது, இதெல்லாம் எதுக்குமா தேவையில்லாத வேலை, அவள் இங்கே இருந்து கஷ்டப்படுறதுக்கு இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் அவள் வெளியில் அண்ணன் வீட்லையாவது இருந்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ராதிகாவும் சரின்னு சொல்லி தன்னுடைய அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறாங்க. அவங்களும் வந்த கையோட எங்கள் மயுவை கூட்டிட்டு கிளம்ப, மயுவும் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக, அவங்க சின்ன பொண்ணாக இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியல, எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு அம்மா கிட்டேயும் சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ இவங்க அண்ணன் வந்துட்டு மயுவை கூட்டிட்டு கிளம்புறதா நின்று பாக்கியாவும் பார்த்துட்றாங்க. இவர் எதுக்கு இங்கே வந்திருக்காரு, அதுவும் மயுவை கூட்டிட்டு கிளம்புறாரு அப்படின்னு நினச்சி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இதை வீட்டுக்குள்ளே ஓடி போய் சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிற, மயுவை கூட்டிட்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்க, ஆமாம் நமக்கு இருந்த ஒரே சாட்சி மயு மட்டும்தான், மயுவையும் இப்போ எங்கேயோ அனுப்பி வைக்கிறாங்கடா அப்படின்னு சொல்ல, இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. வேறு என்னடா பண்ணுறது, நேராக போய் தடுத்து நிறுத்திட முடியுமா என்ன, நம்மளால் அதையும் செய்ய முடியாது, அப்படியே செய்யணும்னு நினச்சாலும் இவங்கெல்லாம் சும்மாவே இருக்க மாட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே பாக்கியாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே பழனிசாமிக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்ல, ஓ அவங்க அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக செய்கிறதா, அவங்க அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக செய்கிறதா நினச்சிட்டு இப்போ மயுவையும் எங்கேயோ அனுப்பி வைக்கிறாங்களா அப்படின்னு அந்த விஷயமும் இங்கே பழனிசாமிக்கு தெரிய வருது. பழனிசாமி சொல்கிறாங்க, ஒரு வழி இல்லைனா இன்னொரு கதவு தட்டத்தான் செய்யும் அப்படின்னு சொல்ல, பின்ன எப்படி சார், இந்த ஆதாரமும் இல்லைனா வேறு ஆதாரத்தை நான் எங்கே போய் திரட்டுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் கவலையை விடுங்க மேடம், அதுக்கான கடவுள் உங்களுக்கு நிச்சயமாக வழிகாட்டுவார்னு சொல்லிட்டு இங்கே பழனிசாமி ஃபோனை வச்சுட்டு யோசிக்கிறாங்க. மயுவை அனுப்பிட்டாங்க, இப்போ நம்ம ஏதோ ஒன்று சொல்லி இங்கே பாக்கியாவோட மனசை நம்ம மாத்திர மாதிரி பேசியிருக்கலாம், ஆனால் அவங்க இன்னமும் தவிச்சிட்டு இருப்பாங்களே, அவங்க குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தவங்களும் அந்த அம்மாவை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருப்பாங்களேன்னு இங்கே பழனிசாமி யோசனையில் இருக்காங்க சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து செல்வியை கூட்டிட்டு வழியில் போகிறாங்க. இங்கே எழிலும் செல்லினும் எதுவும் உதவி நான் கூப்பிடுமா அப்படின்னு சொல்ல, நீங்கள் தாத்தாவை வீட்டில் இருந்து பத்திரமா பார்த்துக்கிடுங்க, எனக்கு அதுதான் நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய உதவியாக இருக்கும், நான் வெளியில் போயிட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்புறாங்க. கொஞ்சம் தூரம் இங்கே வண்டியில் போயிட்டுருக்காங்க. எங்கக்கா போகிறோம் இப்போ அப்படின்னு சொல்லி கேட்க, அதாண்டி எனக்கும் புரியலை, ஒரு ஆவேசத்தில் ஏதாவது ஒரு ஆதாரம் சிக்குமான்ற மாதிரி கிளம்பி நம்ம ரெண்டு பேருமே
எல்லாருமே இப்போ வெளியில் வந்துட்டோம். இப்போ எந்த ஆதாரத்தை தேடி எங்கே போகிறதுன்றது எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா, இங்கே வீட்டுக்குள்ளே சிசிடிவி கேமரா இருக்காது, ஆனால் வெளியில் சிசிடிவி கேமரா இருக்குமே, அதை வச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை வச்சு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்ல, அதான் அந்த எதிர்த்த வீட்டில் இருக்குல்லக்கா, அந்த வீட்டு வாசலில் தானக்கா வச்சுருக்காங்க. இந்த வீட்டுக்கு யார் யார் வராங்க, யார் யார் போகிறாங்கன்றது வரைக்கும் ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஆனால் இங்கே வேறு எதுவும் ரெக்கார்ட் ஆயிருக்கா என்னன்னு நம்ம பார்க்கலாக்கான்னு செல்வி சொல்ல, சரி வாடி போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து செல்வியை கூட்டிகிட்டு அந்த எதிர்த்த வீட்டுக்கு போகிறாங்க. எதிர்த்த வீட்டில் போய் கேட்குறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அலோவ் பண்ணுறாங்க பாக்கியாவை. பாக்யாவும் அதே நேரம் செல்வியும் போய் பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு கோபி வர்றதும், அப்புறம் கமலா வெளியில் போயிட்டு வரதும், அதுக்கப்புறம் ராதிகா, மயூனி இவங்க ஒவ்வொருத்தவங்களா வெளியில் போயிட்டு வரதும் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே வரையும் எதுவுமே ஃபோக்கஸ் ஆகலை. அந்தளவுக்கு யாருமே இங்கே கேமராலாம் வைக்க மாட்டாங்க. அதுவும் வந்துட்டு இங்கே ரெக்கார்ட் ஆகாமல் தான் இருந்திருக்கு. இங்கே வெளியில் நடக்கிற விஷயங்கள் மட்டும்தான் அவங்களுக்குள்ள ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த ஆக்சிடெண்ட் ஆன அன்னைக்கு நடந்த சம்பவத்தை வந்துட்டு அந்த டேட்டு டைம் படி வச்சு பார்க்க சொல்கிறாங்க. அதே போல் அங்கே உள்ளவங்களும் வச்சு காட்டுறாங்க எங்கள் பாக்கியாவுக்கு. அப்போ நடக்கிற சம்பவம் வந்துட்டு உள்ளே நடந்திருக்கு. ஆனால் வெளியில் வரும்பொழுது இங்கே இங்கே கமலா வந்து கோபி, கமலா, மயூன்னு சொல்லிட்டு எல்லாருமே ராதிகாவை கூட்டிகிட்டு வெளியில் வரதும், அதுக்கப்புறம் அவங்க வண்டியில் போகிறதும் இதெல்லாம் ரெக்கார்டாக இருக்குது. என்னக்கா இப்படி எதுவுமே நம்ம கைக்கு எதுவுமே சிக்கலைன்னு சொல்ல, இருடி பார்ப்போம், நமக்கு கடவுள் ஏதாவது ஒரு வகையில் வழிகாட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு திரும்ப அடுத்த நாள் ரெக்கார்ட் பார்க்குறாங்க. அப்போ தான் வந்துட்டு எங்கள் கமலா வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வராங்க. அவங்க அடுத்த நாள் கமலா மட்டும்தான் வீட்டுக்கு வராங்க. இங்கே மயுவையும் அங்கே அவங்க அம்மாவுக்கு துணையாக இருக்க வச்சுட்டு கோபியையும் வந்துட்டு அவங்க கேண்டீன் போயிடுறாங்க. இதனால் மயுவை இருக்க வச்சுட்டு இங்கே வந்துட்டு கமலா மட்டும் வீட்டுக்கு வராங்க. அது மட்டும்தான் ரெக்கார்டாக இருக்குது. ரொம்ப சோகமாக வர மாதிரி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. அது வரைக்கும் ரெக்கார்டானதை பார்க்குறாங்க. என்னக்கா இதுலேயும் ஒன்றுமே தெரியலையாக்கான்னு சொல்ல, இருடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது கமலா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உள்ளே போனவங்க அங்கே இருந்த ஜாடியையும், அதே நேரம் இவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து கொண்டு வந்த ஒரு பில்லையும், இது ரெண்டையுமே ஒரு கவரில் போட்டு அங்கே வெளியில் இருக்க அந்த டஸ்ட்பினில் போட்டுடுறாங்க. இது வரைக்குமே நல்லா ரெக்கார்டாக இருக்குது. என்னக்கா இவங்க எதுக்குக்கா அதெல்லாம் தூக்கிட்டு வந்து வெளியில் போடுறாங்க, அதானே எனக்கு ஒன்றும் புரியலடி அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி கமலை வந்துட்டு எதுவுமே தெரியாதது போல் அடுத்த நாள் கிளம்பி போகிறதையும் அந்த ரெக்கார்டில் நல்லாவே தெளிவாக தெரியுது எங்கள் பாக்யாவுக்கும் செல்விக்கும். செல்விக்கும் பாக்யாவுக்கும் என்ன ஏதுன்னு ஒன்றுமே வழங்க மாட்டுது. இது எதுக்காக இப்படி நடந்ததுன்றதும் உங்களுக்கு தெரியவும் இல்லை. இது வந்து கமலா எதுக்காக இப்படி அவங்க அடிப்பட்ட கையோடு அதுவும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நேரம் பார்த்து வீட்டுக்கு வந்து இவ்வளோ பரபரப்பாக போய் அதை ரெண்டையும் வெளியில் எடுத்து போடுறதுக்கான அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது எதுவுமே அவங்களுக்கு புரியவும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு, சரி வாக்கா நம்ம அதை வந்து டஸ்ட்பினில் போயிட்டு பார்க்கலாமாக்கான்னு சொல்ல, அது இதுவரை இருக்குமாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் இருக்குக்கா, அந்த டஸ்ட்பின் ஃபுல்லானா தானே அந்த குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. இது வரைக்கும் அதில் யாரும் குப்பையெல்லாம் கொட்டலை. கண்டிப்பாக அது அடியில் கீழே கிடக்கும்க்கா, நம்ம யார் மூலமாவது எடுக்க சொல்லுவோன்னு சொல்லிட்டு செல்வி வந்து தனக்கு தெரிஞ்ச ஆளை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து எங்கள் பாக்யாவும் அதே நேரம் செல்வியும் அது உள்ளே இருக்கிற அந்த டஸ்ட்பினில் இருக்கிற அந்த மெடிக்கல் சீட்டு, அதுக்கப்புறம் அதோட சேர்ந்த சாடி, இது ரெண்டையுமே எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு வெளியில் கொண்டு வராங்க. வீட்டுக்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கொண்டு போனால் அங்கே செல்லியனும் எழிலும் என்னம்மா இதுன்னு சொல்லி கேட்க நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. மெடிக்கல் சீட்டை கொண்டு வந்து போடுற அளவுக்கு அப்படி அங்கே என்ன நடந்திருக்கும், அதுவும் அவங்க அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அவசரமாக கொண்டு வந்து போடுற அளவுக்கு இங்கே என்ன நடந்துருச்சு அப்படின்றது நமக்கு ஒன்றுமே புரியலை. அதுவும் இல்லாமல் இதில் எழுதியிருக்கிறது எதுவுமே புரியலையம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. எழில் நீ எனக்கு ஒரு உதவி பண்ணுவியான்னு சொல்லி கேட்க, எதுவாக இருந்தாலும் சொல்லுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இதை நீ உனக்கு தெரிஞ்ச மெடிக்கல்ஸ் கடையிலையோ இல்லை யார் மூலமாவது கேட்டு இதில் என்ன எழுதியிருக்கு, இது எதுக்காக இந்த மருந்து அப்படின்ற மாதிரி கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறியா இல்லை கேட்டுட்டு வரியான்னு சொல்லி கேட்குறாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு உடனே இந்த மெடிக்கல் சீட்டை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. கிளம்பிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே இங்கே எழிலும் வீட்டுக்கு ரொம்ப அவசரமாக வீட்டுக்கு ஓடோடி வராங்க. என்னடா என்னாச்சுன்னு சொல்லி எழில் கேட்க, நீ உள்ளே வாமான்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு வந்து விஷயத்தை எல்லாரும் முன்னாடி சொல்கிறாங்க. அம்மா இந்த மெடிக்கல் சீட்டில் எழுதியிருக்க விஷயமே வேற அப்படின்னு சொல்ல, என்னப்பா என்ன எழுதியிருக்குன்னு கேட்குறாங்க. அவங்க கீழே விழும்பொழுது காலில் ஏதோ அடிபட்டிருக்குமா, அதாவது அவங்க அந்த ஜாடியில் வலிக்கி விழுந்திருக்கணும்னு தாம்மா நான் நினைக்கிறேன். அதில் அவங்களுக்கு காலில் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த மருந்து எழுதி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தாம்மா இந்த மருந்து எழுதி கொடுத்துருக்காங்கன்னு எழில் சொல்கிறாங்க. இங்கே செல்வி கேட்குறாங்க, அதுக்கும் இதுக்கும் என்னப்பா சம்மந்தம்னு சொல்லி கேட்காது. இல்லை இவங்க பாட்டி தள்ளி விட்டதா சொல்லி விடுறாங்களே, பாட்டி இவங்களை தள்ளி விடவே இல்லை. அப்படி அவங்க கீழே இந்த ஜாடி மூலமாக வலிக்கு விழும்பொழுது தான் அவங்களுக்கு கால்லையும் அடிபட்டிருக்கு, இந்த ஜாடியும் உடப்பட்டிருக்கு. எங்கே இது மூலமாக விஷயம் தெரிஞ்சிருமோன்ற ஒரு பயத்தில் தான் இது ரெண்டையும் தூக்கிட்டு வந்து கொண்டு போட்டிருக்காங்கன்னு சொல்ல, அவ்வளோ ஒரு கில்லாடியான வேலை பார்த்துருக்காங்களான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு எழில் சொல்ல, என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எழில் சொல்கிறாங்க, இப்போ இந்த விஷயத்தை நம்ம சொன்னாலே பாட்டியை நிச்சயமாக காப்பாற்றலன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னப்பா சொல்கிற, அப்போ ஈஸ்வரி
ஈஸ்வரிய வெளியில் கொண்டு வந்துடலாமான்னு சொல்ல, தாராளமாக வெளியில் கொண்டு வந்துடலாம் தாத்தா. நம்ம பாட்டிக்கு எதுவும் ஆகாது. அவங்க சீக்கிரமாகவே வெளியில் வந்துடுவாங்க. இங்கே சாட்சி ஆதாரம் இது தானே முக்கியமாக கருதப்படுது. அது இப்போ நம்ம கையில் இருக்குன்னு சொல்லி எழில் காட்ட, என்னடா எழில் சொல்கிறேன்னு எல்லாரும் புரியாமல் விழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ எழில் சொல்கிறாங்க, அதாவது இங்கே ராதிகா அவங்க கீழே விழுந்தப்போ தான் அவங்க வயிற்றில் அடிபட்டு அந்த குழந்தை கரு களைஞ்சதா சொல்கிறாங்கல்ல. அப்படி எதுவுமே இல்லைம்மா. அவங்க கீழே விழுந்ததில் அவங்களுக்கு வயிற்றில் அடிபட்டது உண்மைதான். அதே நேரம் அவங்க குழந்தை கரு கலைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்கல்ல. அந்த கரு கீழே விழுந்ததுனால கலையலை, இவங்க சொன்னதுனால கலைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற நீனு ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்குறாங்க இங்கே பாக்கியா. ஆமாம்மா, இங்கே பாட்டி மேலே இருக்கிற பகையிலையும் பாட்டியை எப்படியாவது பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணத்துலையும் இப்படி ஒரு விஷயத்த அவங்க பண்ணியிருக்கணும்னு சொல்ல, தெளிவாக சொல்லுடான்னு எங்கள் தாத்தா கேட்குறாங்க. ஆமாம் தாத்தா, இதில் எழுதியிருக்கிற விஷயமே வேற. அவங்க இந்த காலில் அடிபட்டுறதுக்கான மருந்து மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் சில விஷயங்கள் எழுதியிருக்கு. அது என்னன்னா, இவங்க அந்த கருவை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் அந்த கருவை காப்பாற்றுறதுக்கு பதிலாக இவங்க அந்த கருவை அழிக்க சொல்லி அதுக்கான மருந்தை தான் இதில் எழுதியிருக்காங்க. அதுக்கான சீட்டு தான் தாத்தா இது. இதை எனக்கு தெரிஞ்ச மெடிக்கலில் நல்லா கொடுத்து கேட்டு பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன்னு எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்க்க, அவங்க எதுக்குடா பெத்த பொண்ணோட வயிற்றுல இருக்க குழந்தைய அழிக்கணும்னு நினைக்க போகிறாங்கன்னு சொல்ல, அதுதானேம்மா நமக்கும் புரியலை. அதை போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும். இல்லை அவங்க வாயிலேருந்து அவங்களே உண்மையை ஒத்துக்கணும். இப்படி நடந்தால் மட்டும்தான் என்ன ஏதுன்னு நமக்கும் தெளிவாக தெரிய வரும். எதுக்காக அவங்க அப்படி பண்ணாங்கன்ற விஷயம் பற்றியும் நம்ம அப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்படி எல்லா தப்பையும் அவங்க பண்ணிட்டு பழியை தூக்கி இங்கே பாட்டி மேலே போட்டிருக்காங்கன்னா, பாட்டி மேலே இருக்கிற வெறுப்பும் காரணமாக இருக்கலாம். இல்லை நடந்த சுச்சுவேஷனை தனக்கு ஜாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்காக கூட இருக்கலாம். இது எல்லாம் வெளியில் வரணும்னா இந்த சீட்டு நம்ம கையில் இருக்கணும். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய ஆதாரம். அது மட்டும் இல்லாமல் அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்த அந்த டாக்டர், இவங்க மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே ஆதாரம்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே இங்கே ராதிகாவுக்கு தெரிஞ்சு நடந்திருக்குமான்னு சொல்ல, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தாமா தோணுது. ஏன்னா தான் குழந்தை இறந்துட்டதா நினச்சிட்டு இருக்காங்க. அது உண்மைதான். ஆனால் இங்கே அது பாட்டி மூலமாக இறந்துட்டதா தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்களே தவிர, இதுக்கு பின்னாடி தன்னுடைய அம்மா இருக்காங்கன்றதை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க அம்மா சொல்கிறத கேட்டு தான் அவங்க நடந்துட்டு இருக்கணும். எனக்கு அப்படித்தாம்மா தோணுதுன்னு எழில் சொல்ல, செலியனும் அதே தான் சொல்கிறாங்க தன்னுடைய அம்மா கிட்ட. இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு பாட்டி மேலே பழியை தூக்கி போட்டுட்டு எப்படி எதுவுமே தெரியாதது போல் அங்கே கோர்ட்டில் உட்காந்துக்கிட்டு பாட்டி மேலே தப்புன்னு சொல்கிறதுக்கு இப்படி மனசாட்சி இருக்குது. பாட்டி மேலே பழி சொல்கிறதுக்கு எப்படி மனசு வந்ததுன்னு தெரியலேன்னு செல்லியன்னு சொல்ல, அவங்க எல்லாத்தையும் பிளான் பண்ணி தானே பண்ணிட்டு இருக்காங்கன்னு இங்கே பாக்கியாவும் சொல்கிறாங்க. இப்படி பெத்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு அம்மாவான்ற மாதிரி இங்கே பாக்கியாவும் திட்டுறாங்க. இப்போ நமக்கு வசமான ஒரு ஆதாரம் சிக்கிருச்சு. இது மூலமாக பாட்டியை வெளியில் கொண்டு வந்துடலான்னு சொல்ல, முதல்ல அது சீக்கிரம் பண்ணுமா பாக்கியா. என்னால் ஒரு நிமிஷம் கூட வீட்டில் இருக்க முடிய மாட்டுது, நிம்மதியாகவே இல்லை. முதல்ல ஈஸ்வரியை வெளியில் கூட்டிகிட்டு வரணும், வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு எங்கள் தாத்தா புலம்ப, இவ்வளோ நேரம் நமக்கு எந்த ஆதாரமும் இல்லைன்னு நினச்சி புலம்பிகிட்டு இருந்தோம். இப்போ கைக்கு ஆதாரமும் சிக்கிடுச்சு, குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இது மூலமாக எப்படியும் வெளியில் கொண்டு வந்துடலாம், கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகலாமா வேண்டாமான்னு இங்கே செல்லியன் கேட்க, போலீஸ் ஸ்டேஷன் வேணாம், இந்த ஆதாரம் நம்மள்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நல்லது. போலீஸ் ஸ்டேஷன் போனால் இவ்வளோ தூரம் இவ்வளோ விஷயத்த பார்த்து பண்ணின அவங்க ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தது கூட ஒரு பொய் கம்ப்ளைண்ட்டாக கூட இருக்கலாம்ல. அது போலீஸ்க்கு தெரிஞ்சு நடந்திருக்கலாம்ல. சந்தேகம்னு வரும்பொழுது எல்லார் மேலேயும் சந்தேகப்பட்டு தாண்டா ஆகணும். அதனால் நம்ம இதை கொண்டு கொடுக்கறதுக்கு பதிலாக இதை கோர்ட்டில் நேரடியாக நம்ம கொடுக்குறதே மேல் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. பாக்கியா ரொம்ப புத்திசாலித்தனமாக தான் செயல்பட்டு இருக்காங்க. அதுபோல் அவங்க தொடர்ந்து போனாங்க கண்டிப்பானா ஈஸ்வரியை வெளியில் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இது மூலமாக எங்கள் கமலாவும் பிடிபடுவாங்க. கமலாவும் உள்ளே தான் போக போகிறாங்க. கமலா எதுக்காக இப்படி பண்ணாங்க, இங்கே ராதிகாவோட கருவை இவங்க தான் டாக்டர் கிட்ட சொல்லி கலைக்கவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான மருந்து சீட்டு பெல்லு இப்படி எல்லாமே இங்கே வாக்கியா கிட்ட ஆதாரத்தோட கையில் சிக்கியிருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக கமலா பிடிபட தான் போகிறாங்க. ஈஸ்வரி வெளியில் வரத்தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் தன்னுடைய அம்மாவோட உண்மையான குணத்தை பற்றி ராதிகாவும் புரிஞ்சுக்க போகிறாங்க. அவங்க எதுக்காக பண்ணாங்க, ஏன் பண்ணாங்க, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்றத இங்கே கமலாவே தன்னுடைய வாயால் சொல்லும் போது தான் எங்கள் ராதிகாவுக்கும் தெரிய வரப்பொழுது. இப்படி தாங்கிட்டே இருக்கிற ஆதாரத்தை வச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதே போல் எங்கள் பழனிசாமிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்ல அவங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு ஓடோடி வராங்க. எங்கள் வீட்டுக்கு வந்த கையோட பாக்கியாட்ட இருக்கிற அந்த ஆதாரங்கள் எல்லாம் வாங்கி பார்க்குறாங்க. நீங்கள் கரெக்டான நேரத்தில் கண்டுபிடிச்சிருக்கீங்க மேடம், ரொம்பவே பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குன்னு சொல்ல, இப்போ மயு எங்கே போயிருப்பாங்கன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. வேற எங்கே போயிருப்பாங்க, அவங்க அண்ணன் கூட அவங்க அண்ணன் வீட்டுக்கு தான் அனுப்பியிருக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம இதையும் ஒரு காரணமாக கூட வச்சுக்கலாம். இப்போ மயுவும் ஊரில் இல்லை, அதே போல் மயுவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. கரெக்டான நேரத்தில் மயுவையும் நம்ம ஆதாரத்தோடு கொண்டு வந்து நிறுத்தணும். இப்படி 2 ஆதாரங்கள் இருக்கிறப்போ எப்படியும் அவங்களால தப்பிக்கவே முடியாது மேடம்னு சொல்ல, மயுவை எப்படி சார் நம்ம கூட்டிகிட்டு வர முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். இப்போது இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு சரியான தீர்வு கிடைச்சிருக்கும் போது
போது நம்ம மையுவை கூட்டிகிட்டு வர்றதுக்கான வழியையும் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக அதுவும் கிடைக்கும். இந்த இந்த ஒரு ஆதாரம் இருந்தாலே போதும். ஆனால் மையுவை கூட்டிகிட்டு வந்து உண்மையை சொல்ல வைக்கிறதுக்கு காரணம் இங்கே ராதிகாவும் நம்பணும். ராதிகாவும் தன்னுடைய அம்மா எப்படிப்பட்டவங்கன்றதை புரிஞ்சுக்கணும். இங்கே தான் தப்பிக்கணும் அப்படின்றதுக்காகவும், அதே நேரம் தன்னுடைய ஒரு சுயநலத்துக்காக அடுத்தவங்களை பழிவாங்குற எண்ணமும் தன்னுடைய அம்மாவுக்கு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இங்கே ராதிகாவும் மனசளவில் திருந்துவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் பாக்கியாவும் நீங்கள் சொல்கிறதும் சரிதான் சொல்லிட்டு இங்கே பயங்கர ஹாப்பியாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஆதாரத்தெல்லாம் கண்டிப்பாக நம்ம வக்கீல்கிட்ட கொண்டு கொடுத்து இது மூலமாக நம்ம வந்துட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணி ஆகணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே தாத்தா ஈனியான்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நம்ம பாட்டி மேலே தப்பு இல்லை நிரூபித்து எப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருவாங்கல்லம்மான்னு இனியா கேட்க, அதெல்லாம் வந்துருவாங்கடா செல்லுன்னு எதுக்கும் கவலைப்படாதன்னு இங்கே தன்னுடைய மகளுக்கு ஆதரவாகவும் அதே நேரம் தாத்தாவுக்கு ஆதரவாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க பாக்கியா.